லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எழுதின ப்ரொஃபஸர் டோல்கியன், ஜேஆர் டோல்கியனோட கோட் தான் ஞாபகம் வருது. ஹி செட் ஆல் ஸ்டோரிஸ் ஆர் அபவுட் டெத் ஆர் தி இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் டெத் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதையுமே வந்து ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டெத் அண்ட் ஹவு லைஃப் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஓவர் கம் டெத் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் உலகமே அழியுது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஆஸ்ட்ரோஃபேஜுக்கு வந்து சொல்யூஷனே இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் செத்து போகலாம். அதை தாண்டி ஒரு ஆஸ்ட்ரோனாட் போகிறான், அங்கே போயிட்டு அவன் திரும்பி வர்றதுக்கு சான்ஸும் இல்லை, ஹீ மைட் டை. அதே சமயத்தில் இன்னொரு ஏலியன் வருது, அதுவும் சாகலாம். இதெல்லாம் தாண்டி வந்து டக்குன்னு விட்டு கொடுத்துடாம கடைசி வரைக்கும் அவ்வளோ தரங்களையும் தாண்டி போராடுறது. இந்த கேரக்டர்ஸ் வந்து போராடுறாங்க. அது எப்படி போராடுறாங்க அப்படின்னா, பை ஹெல்பிங் ஈச் அதர் அவுட், பை கார்னியாக இருந்தால் கூட த்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேசிக்லி இட்ஸ் பேசிக்லி யாரோ போட்டிருந்தாங்க ட்விட்டரில், இட்ஸ் மெய்யழகன் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஸோ ஆப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, டெத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறது. ஆல் லைஃப் இஸ் லைக் ஆல் லைஃப் ஆன் அ ஃபண்டமெண்டல் லெவல் இஸ் ஸ்ட்ரைவிங் டு ஓவர் கம் டெத் பை வாட் எவர் மீன்ஸ். அது வந்து இந்த கதையில் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் எடுத்துப்போமே, சன்னுக்கு மேலே படர்ந்துருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹீட். உங்களால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கும் சன்னோட சர்ஃபேஸில். அந்த இடத்துல கூட வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வளர்ந்துருக்கு. அதுதான் கதையே. ஸோ தெர் இஸ் லைக் சம்திங் இன்சைட் அஸ் தட் தெர் இஸ் திஸ் வில், திஸ் இன்டாமிட்டபிள் வில் டு சர்வைவ் அகேன்ஸ்ட் ஆல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆட்ஸ் அப்படின்றது இந்த கதை ஃபுல்லாகவே இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோஸ்லாம் வந்து ரொம்ப கரேஜியஸாக வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கதையில் இருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து அதுதான் ஒரு குட்டி ட்விஸ்ட்டாகவே இருக்கும் எண்டிங்கில். அவன் அவ்வளோ பெரிய கரேஜியஸான பிரேவான ஆளே கிடையாது. அவன் ஆக்சுவலி ஒரு கோலை. ஹீரோ வந்து அவனுடைய கவர்ட்லினஸை வந்து ஃபேஸ் பண்ணுவான். நான் என்ன பயங்கரமான குழையாக இருந்திருக்கும். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும்ல, எப்படி நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தோம், இந்த மிஷனில் எப்படி நம்மளை அமுச்சு வச்சாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர்றது வந்து கடைசி பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வரும்போது தான் அவனுக்கு தெரியும் அவன் வில்லிங்காக அந்த இடத்துக்கு வரல, அவனை ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து ஹி ஹேஸ் டு ஃபேஸ் த ஃபேக்ட் தட் இஸ் அ கவர்ட். கவர்டைஸுமே ஒரு கைண்ட் ஆஃப் டெத்து தான் இல்லையா? அதை வந்து இவன் ஃபேஸ் பண்ணுவான். அதை ஃபேஸ் பண்ணி கடைசியில் அவன் எப்படி அதை தாண்டி வரான், கடைசியில் வந்து சக்கம்பிங் டு கவர்டைஸா இல்லை ஃப்ரெண்டை காப்பாற்றணுமா அப்படின்ற டெசிஷன் வரும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் நம்மள தான் எடுத்துகிட்டு போன்ற ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுத்துரும். அது எப்படி நீங்கள் விடுவீங்க? இவ்வளோ நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கல்ல ராக்கி கூட. ஸோ அதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கதையில் வந்து நிறைய இந்த ஹோப்ஃபுல்லாக இருக்குது, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது காரணம் இதுதான் நினைக்கிறேன்.